ஜாப் சர்ச் போனீங்க அப்படின்னாலே ஸோ சீனியர்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தேவையில்லை அப்படின்னா ஸோ ஒரு 10 to 15 years பேக் என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து பே வந்து அதிகமாக இருந்துச்சு. என்ன பர்பஸ்க்காக ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படி இவங்க தான் வந்து நம்ம டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. ஸ்டாக் டெவலப்பருக்கும் பேக் அண்ட் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்குமே வந்து ஆவரேஜ் சேலரி தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஏ எக்ஸ்பெக்டேஷன் ட்ராப். ஸோ சீனியர் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஐடி கம்பெனி டார்கெட் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ ரீசெண்டாக வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ சீனியர்ஸ் தேவையில்லை அண்ட் ஃப்ரெஷர்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மெயினாக 2 டவுட் நம்மளுக்கு வருது. ஸோ சீனியர்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தேவையில்லை அப்படின்னா அப்போ யார் கோட் பண்ணுவாங்க, எப்படி டெக் இண்டஸ்ட்ரி வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதெல்லாமே மெயினாக எந்த ஏரியா பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏஐ வந்ததுக்கப்புறமா. ஸோ ஏஐ வந்ததுக்கப்புறமா கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏன் சீனியர் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி கம்பெனி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் திங் வந்து அவங்களுக்கு நிறைய சேலரி பே பண்ணணும். ஸோ சீனியர்ஸ் அப்படின்னாலே more than 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டெக் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹை சேலரி பேக்கேஜ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து உண்மையாகவே நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே டைமில் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றப்ப அவங்கள நான் ஹையர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனியர்ஸும் இல்லை, ஃப்ரெஷர்ஸும் இல்லை அப்படின்றப்ப யார் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் கோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ மிட் லெவல் இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து நம்ம டெக் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் சர்ச் போனீங்க அப்படின்னாலே ஸோ மினிமம் 3+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 10க்குள்ளே தான் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 3 to 10 இந்த ஏரியாக்குள்ளே தான் அதிக ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 10+ or 15+ போகிறீங்க அப்படின்னாலோ ஃப்ரெஷர்ஸ் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் இவங்க வேணான்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு பழைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 years பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஒன்று க்ரோ ஆக வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ தே கேன் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், தே கேன் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் கோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா பேக் அண்ட் ஸ்கோப், அவங்க வெறும் பேக் அண்ட் ஏபிஐ மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 to 15 years பேக் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து பே வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் பேக் டு நார்மல். ஸோ அப்போ அந்த ஃபுல் ஸ்டாக் வர்றப்ப என்ன பர்பஸ்க்காக ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். அந்த ஸ்கோப் வந்து ஒருத்தர்கிட்டே இருக்கிறப்ப ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவங்களால கூட ஈஸியாக டிசைன் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு லாஸ்ட் 5 years பேக் பார்த்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு வந்தாங்க. சேம் அதே ஸ்டோரி தான். ஒரு டெவலப்பருக்கு வந்து ஆப்ரேஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், டெப்ளாய்மெண்ட் வந்து அவங்களே இன்வால்வ் ஆகணும். ஸோ ஒரு கோடை டெவலப் பண்ணதுலேருந்து டெப்ளாய்மெண்ட் பண்ண வரைக்கும் அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். அகெயின் அதே தான், அவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர் ஸ்டார்டிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய பே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அகெயின் இப்போ வந்து பேமெண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ மீனிங் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது தவிர ஸோ பேமெண்ட் வந்து அதே பேமெண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரி எப்படி இதுக்காக எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் அண்ட் டெவாப்ஸ் அது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏஐ. ஸோ ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வந்த பின்னாடி ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃப்ரெஷர்ஸ் எனக்கு வேணாம், ஸோ நான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்து அவங்கள டெவலப் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக ஸோ நான் வந்து மிட் லெவல் இன்ஜினியர் யூஸ் பண்ணி என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்பீட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காக தே ஆர் யூசிங் மிட் லெவல் இன்ஜினியர். மெயின் 2 ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கணும். ஸோ சீனியர்ஸோட யூசேஜ் என்ன, கரண்ட்டாக கம்பெனிஸில் வந்து சீனியர்ஸோட யூசேஜ் என்ன அண்ட் ஃப்ரெஷர்ஸோடைய ஃபியூச்சர் யூசேஜ் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி என் மேனேஜரே எனக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸோ ஏஐ இருக்குது தானே, கோட் அது ஈஸியாக பண்ணிடும் தானே, நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஃபால்ட்டாக அவங்க என்னோட மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஏஐ இருக்குது கோடிங் ஈஸியாக இருக்கும், ஏஐ இருக்குது கோடிங் ஈஸி தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிஃபால்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரிஜினல் அது கிடையாது. ஸோ கோடிங் வந்து ஏஐ பண்ணிடும், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஸோ அப்போ நம்மளோட ரோல் என்னங்க அப்படின்றது தான் மெயின். ஸோ ஏஐ கோடு பண்ணோம், பட் ஏஐ வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறியோ அதுக்கான கோடை கொடுக்கும் தவிர அந்த ப்ராப்ளத்துக்கூட 100% ப்ராப்ளம் என்னன்றதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ரெண்டாவது வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் ஒரு கோட் பண்ணுறேன் அப்படின்னா கோடோடைய ஸ்பீடை வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு தவிர அந்த ஏஐ டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத மெயினாக மைண்டில் செட் பண்ணிக்கணும்.
எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரெஷர்ஸ் தேவையில்லை, அதுக்கு பதிலாக நான் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஏஐ வச்சு நான் கோடை டெவலப் பண்ணிக்கிறேன். கோடு மட்டும் இல்லை, ஏன் சீனியர்ஸை வேணாம்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னா, அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு டிசைன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருது, அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் ரெடி பண்ணி கொடுத்துருது. அப்போ ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்டோ இல்லை ஒரு சீனியர் இன்ஜினியரோ டயக்ராம் ரெடி பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட்டை கிக் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளை கைட் பண்ணுறதை வந்து ஏஐ வில் சப்போர்ட் நோ. அப்போ நம்ம அதிக பே பண்ணி அந்த சீனியர் இன்ஜினியர் நம்ம ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ ஏஐ ப்ளஸ் மிட் இன்ஜினியர்ஸ் இவங்க 2 பேருமே வச்சு நம்ம ஏஐயோட ஹெல்ப் யூஸ் பண்ணி கோடை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் மெயினாக அவங்க எதில் சஃபர் ஆவாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சீனியர் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை நான் டெவலப் பண்ணுறேன், இந்த கோடு வந்து லாங் ரன்னில் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்கேல் பண்ணுறப்ப இந்த கோடு ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா இல்லையா, இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த கோட் டெவலப் பண்ணுறப்பே அவங்களால வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, என்னென்ன ஃபெயிலியர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க, அதை எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி அந்த ஆர்கிடெக்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏஐனால் எடுக்க முடியாது. ஸோ ஏஐ வந்து ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்காது. இட் வில் கிவ் சஜஷன், இட் வில் கிவ் அவுட்புட் தானே தவிர ஸோ ஏஐ வந்து ஃபெயிலியர்ஸை பார்க்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சீனியர் இருந்தாங்கன்னா தான் அவனால வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். தென் ஃப்ரெஷர்ஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஏன் நான் வந்து 100% வந்து ஜாப் ஐடி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கரண்ட்டில் வந்து இப்போ நான் ஃப்ரெஷர்ஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு யார் சீனியர்ஸாக இருப்பாங்க நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ இப்போ நான் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கவே இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமா, இப்போ வந்து நம்ம காஸ்ட் கட் பண்ணுறோமா அப்படின்றதான் பார்ப்பாங்க தவிர ஸோ ஃபியூச்சர் அவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக சொன்னால் ப்ரெசென்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா சீனியர்ஸ் கண்டிப்பாக தேவை, ஃபியூச்சரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் தேவை. இவங்க 2 பேர் இல்லாமல் 100% நம்ம வந்து கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏஐ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அதை ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணணும் தவிர ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டெவலப்பருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஏஐ அப்படின்னு கிடையாது. ஒரு டெவலப்பருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் அது. ஸோ உன் கோடை டெவலப் பண்ண போது, உன் கோடை வந்து ஸ்பீடப் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சீனியராக இருக்கேன் அப்படின்றப்ப அந்த கோடை வந்து நான் கம்ப்ளீட்டாக டீபக் பண்ண தெரிஞ்சு வச்சிருப்பேன், அந்த அப்ளிகேஷனோட கண்டெக்ஸ்ட் எனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்போ எந்த இடத்துல எந்த சேஞ்சஸ் பண்ணணும், எந்த இடத்துல டீபக் பண்ணணும், எந்த இடத்துல நான் வந்து அந்த ஃபிக்ஸை பண்ணணும் அப்படின்றத வந்து ஆஸ் அ டெவலப்பர் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுவே ஏஐ எழுதுகிற கோடை வந்து நான் டீபக் பண்ணணும், ஏஐ எழுதுகிற கோடில் நான் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஐ எழுதின கோடு எனக்கு எப்படி தெரியும், ஏஐ வந்து நான் என்ன கண்டெக்ஸ்ட் அது கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம தான், இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு மிட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ ஒரு சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம தான் நம்ம கம்பெனி கிட்ட பேசணும். ஜட்மெண்ட் வந்து ஏஐ வச்சு எடுக்கிறேன், இல்லைனா ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஏஐ வச்சு ஃபைனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கிற லூப் ஹோல் வந்து ஏஐக்கு தெரியாது. இதுவே எனக்கு இந்த டெக் இண்டஸ்ட்ரியில் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதில் நான் இந்த கண்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றப்ப பை டிஃபால்ட்டாகவே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கிவ் மை சஜஷன் டு மை மேனேஜர்ஸ். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஜாப்ஸ் கேரிங் பண்ணுறாங்க, இவங்க இப்போ வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஏஐ வந்தனால நம்ம வேலை ரீப்ளேஸ் ஆக போகிறது கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ஓப்பனிங் கம்மியாக இருக்குது. அவங்க இப்போ ஃபீல் பண்ண மாட்டாங்க, இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்கு போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷர்ஸ் இல்லாமல் எப்படி அந்த மிட் லெவல் இன்ஜினியர் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னா ஏஐ வச்சு கோட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த கோடோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அதை டீபக் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை ஸ்ட்ராங்காக படிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த கோடோடைய கண்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த டீபக்கிங் பண்ணுற ஸ்கில்லை கற்றுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறப்ப அந்த ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஏஐ கொடுக்குற கோட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏஐ கொடுக்குற கோடில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஏஐ ஏதாவது தப்பான பிஸ்னஸ் லாஜிக் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஐடிக்குள்ளே சர்வை பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு டெவலப்பராக நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா 100% உங்களால் ஐடிக்குள்ளே போக முடியும். மெயின் ரீசன் வந்து ஏஐ வந்து உங்கள் டெவலப்பருக்கு வந்து ஒரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு டூலாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த நரேட்டிவ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அதனால ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து கோடிங் வர மாதிரி கோர்ஸ் எடுத்து படிங்க. அதை வச்சு ஈஸியாக ஐடி கம்பெனிக்குள்ளே போயிடலாம். ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஸ்டில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.